வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மார்க்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன எக்ஸசைஸ்னால் 2.5 அதில் 8வது சம் என்ன கொடுத்துருக்காங்க. 3 + k, 18 - k, 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது 3 எண்கள் இருக்குது. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த கேயின் மதிப்பு என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு 3 எண்கள் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிடலாம். இந்த 3 எண்களுமே பூஜ்ஜியமற்ற எண்களாக இருக்கணும். அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா இந்த 3 எண்களும் இந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணும். அதாவது அது என்ன கண்டிஷன்னா 2b = a + c. அதாவது முதல் உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் கூட்டினா அது இரண்டாவது உறுப்பின் 2 மடங்கிற்கு சமம். அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷனை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு 3 எண்கள் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்கிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க. 3 + k, 18 - k, 5k + 1. அவ்வளோதான். இப்போ இதில் இரண்டாவது உறுப்புனா என்னது. 18 - k, அதனுடைய 2 மடங்கு. இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். = முதல் உறுப்பும் அந்த மூன்றாவது உறுப்பும் 3 + k + 5k + 1. அவ்வளோதான். இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா. 18 - 36 -2k = இங்கே கேவையும் கூட்டினா 6kன்னு கிடைக்குமா. +3 + 1 4. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன். கேயை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போகிறேன். நம்பரை இந்த சைட் கொண்டு வரப்போகிறேன். அப்போ இங்கே இருக்க +4 இங்கே வந்துச்சுன்னா -4 ஆயிரும். இங்கே இருக்க -2k அங்கே போச்சுன்னா +2k ஆயிரும். அப்போ 8k = 36ல் 4 போணுச்சுன்னா 32. அப்போ k = 32/8. இப்போ அடிக்கலாமா. 1 8 8 4 8 32. அப்போ நம்ம கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அதுக்கு நமக்கு இந்த கண்டிஷன் தெரிஞ்சிருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.